இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 37 வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். கேப்ரியல் தூதன் மரியாதை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? உங்க சொந்தக்காரங்க எலிசபெத் இப்போ 6 மாதம் கர்ப்பமா இருக்கிறாங்க. மலடி என்று அழைக்கப்பட்டவங்களுக்கு இது 6வது மாதம். அதனால தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. 400 ஆண்டு கால இருண்ட காலத்திற்கு ஒரு முடிவு. தேவனோடு கூட மனுக்குலத்திற்கு தொடர்பு இல்லை. தேவனிடத்திலிருந்து எந்த விதமான வெளிப்பாடுகளும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த 400 ஆண்டு காலத்துல எந்த முயற்சியும் நடக்கலைங்க. ஆனா சகரியாவுக்கு கேப்ரியல் தூதன் தோன்றி அவனோடு கூட தன்னை வெளிப்படுத்தி பேசினது தான் அந்த இருண்ட காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. அதுக்கப்புறம் தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதல் துவங்க ஆரம்பித்தது. அப்போ ஆண்டவர் மரியாள்கிட்ட உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம், வயதான தம்பதிகள் அவங்க. நான் சொன்ன வார்த்தையை அவங்களால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. அதனால சகரியா இப்ப எப்படி இருக்கிறாரு, அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் வாய் பேச முடியாத நிலையில இருக்கிறாரு. ஆகவே இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில நடக்க போகிற இந்த காரியங்களும் உன்னால ஜீரணிக்க முடியாது, உன் புத்திக்கு எட்டாதது, உன் இருதயத்தால் அதை கிரகிக்க முடியாது, உன்னால் அதை விளங்கி கொள்ளவே முடியாது. ஆனா ஒரு உண்மையை நான் உனக்கு சொல்ல விரும்புறேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஒரு குடும்பத்தை ஆண்டவர் அடையாளப்படுத்தி காட்டுறார். உங்க வாழ்க்கையிலையும் இந்த கிறிஸ்துமஸ் சீசன் நிறைய இருண்ட அனுபவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, நீண்டகால இடைவெளிக்கு ஒரு முற்றுப்புள்ளி, தரிசனம் இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, தேவனோடு சஞ்சரிக்க முடியாத அந்த நிலையில் இருந்த காலகட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்த காலங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, தெய்வீக சந்திப்புகள், தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர்களின் சந்திப்புகள், தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட செய்திகளை கேட்கும் கிருபைகள், தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்வில் நிறைவேறப் போகிறது என்கிறதான சந்தோஷமான அனுபவங்கள். ஒரு பக்கம் இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருந்தாலும் நம்புவதற்கு எதுவல்லாததாக இருக்கிறது போல இருந்ததை நீங்கள் உணர்வீர்களானால் இதை புரிஞ்சுக்கோங்க. சகரியா எலிசபெத் தம்பதியை ஒரு அடையாளமாய் வைத்திருந்தது போல இயேசுவை இன்னைக்கு நமக்கு ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். ஒரு கண்ணியின் வயிற்றுல இயேசுவை தேவன் பிறக்க செய்து தன்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார். வரலாற்றில் அது அழியாத ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உங்க குடும்பத்துல மாற்றங்களை கொடுக்க வல்லவர். உங்க குடும்பத்தில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ரட்சிப்பை உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ, ஏக்கத்தோடு காத்திருக்கிறீர்களோ, இதுக்கெல்லாம் எவ்வளோ வருஷமா வெயிட் பண்ற தெரியுமா? ஒரு வெளிப்பாடு இல்லையே, ஆண்டவர்கிட்ட ஒரு தகவல் இல்லையே, ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கலையே, ஏங்கிட்டு இருக்கீங்களா? இந்த சீசன்ல எல்லா மௌனமும் கலைய போகிறது, எல்லா விதமான அமைதிக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. ஏன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு என்னென்ன அடையாளங்கள் அறிகுறிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு காண்பித்து அவர்களை உற்சாகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.